ஓம் நம சிவாயம். நான் இப்போ திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் மூப்பனார் ஸ்தலம் பக்கத்தில் அதிகார நந்தி, அந்த அதிகாரி நந்தி அருகாமையில் நான் இப்போ இருந்துட்டுருக்கிறேன். இப்போ என்னென்னா, நேற்று பௌர்ணமி 2வது நாள், அதாவது 2வது நாள் பௌர்ணமி நடந்தது. அந்த 2வது நாள் பௌர்ணமியில் பக்தர்களுக்கு எந்த மாதிரியான இடையூறுகள் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறதுக்கான பதிவு தான் இது. பக்தர்கள், நடைபாதை வாசிகள், வெளியூர்லேருந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அவர்களுக்கு இந்த கிரிவல பாதையில் எந்த மாதிரி இடையூறுகள் ஏற்படுது அப்படின்றத தொகுப்பு நாம் இப்போ பேசுகிறேன். என்னென்னா, முக்கியமாக இந்த கிரிவல பாதை, இந்த திருவண்ணாமலை 14 கிலோமீட்டர், அந்த 14 கிலோமீட்டரில் ஆக்கிரமிப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு எட்ட, அதாவது திருவண்ணாமலை டவுன்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு எட்ட பகுதியில் இருக்கிறவங்க அனைவருமே வறுமை கோட்டில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு காவி உடையில் சாமியார்கள் என்ற போர்வையில் அவர்களாம் ஓட்டு ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கும். திருவண்ணாமலை டவுனுக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படிப்பட்டவர்களெல்லாம் காவி உடைகள் தானம் எடுப்பதாக, தர்மம் எடுப்பதாக, இன்னும் சொல்லப்போனால் பிச்சை எடுப்பதாக கூறிக்கொண்டு திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஊனமுற்றவர்கள் என்ற பேர் அவர்களுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5-6 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. அந்த ஊனமுற்றவர்கள் பின்னணியில் அவர்களை வைத்து பணம் சம்பாதிக்கிற கூட்டம் திருவண்ணாமலை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ பார்க்குறது இந்த மரம் எதனால் சாஞ்சுது, எப்படி சாஞ்சுது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி நாம் பார்த்தோம்னா, அந்த மரமானது ஒவ்வொரு குளத்தருகும் ஆன்மீக கோவில் அருகாமையிலும் காம்பவுண்டு புனரமைப்பு இந்து சமய அறத்துறை மூலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காம்பவுண்டு எடுப்பதற்காக பள்ளம் ஜேசிபி வச்சு நோண்டுறாங்க. ஜேசிபி வச்சு நோண்டுறாங்களே தவிர அதை உடனடியாக அதை கான்கிரீட் போட்டு அந்த வேலையை நடத்தினாங்க. இந்த பள்ளம் ஜேசிபி எடுத்த பள்ளம். ஜேசிபி எடுத்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வேரோடு சாஞ்சிருக்கு. வேரோடு சாஞ்சதுன்னா இந்த பள்ளத்தை உடனடியாக அவங்க பள்ளம் எடுத்த கையோடு அதனுடைய மேல் நடவடிக்கை என்னவோ அது கட்டுமான பணிகளை நடத்திருந்தாங்கன்னா இந்த மரம் சாஞ்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே குகை அமைச்சர் பக்கத்தில் ரமணாசிரமம் ஒட்டி இருக்கிற ஒரு மரம் சாஞ்சி பல பேர் இறந்துட்டாங்க. அதில் இறந்தவங்க இருக்கிறாங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அன்னதானம், தினதினி அன்னதானம் நடக்கின்ற காலையில் கஞ்சி கொடுக்குறாங்க. இரவு நேரத்தில் விடிய விடிய சொற்பொழிவு போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த அன்னதானம் பகுதியில் இந்த மரத்தை ஒட்டி தான் நடக்குது. அதே போல் அந்த பக்கம் பார்க்க, அங்கே ஒரு தேக்கு மரம் இப்போ விழுறதுக்கு தயாராக இருக்குது. அந்த தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா கிட்ட போங்க, தேக்கு மரத்தை கிட்ட அந்த தேக்கு மரம் வேரோடு சாயத்துக்கு தயாராக இருக்குது. அடுத்ததாக அந்த தேக்கு மரம் சாய்வதற்கு தயாராக இருக்கிற நிலையில் இந்த பேராபத்து நைட்டில் தவிர்க்கப்பட்டது ஆபத்து. ஏன்னா உட்காந்தவங்களாம் அங்கே மரத்தடியில் உட்காந்துக்கிறாங்க, ஸ்லாப்பில் தூங்கிட்டு இருந்தாங்க, படுத்துட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க கும்பலாக. அப்போ மரம் சரியிற சத்தத்தை கேட்டு ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. மரம் மெல்ல மெல்ல சரிஞ்சதை பார்த்துட்டு எல்லாம் எழுந்து ஓட்டாங்க. அது ஒரு ஆங்கிள், இந்த எல் ஆங்கிள் சொல்லக்கூடிய அந்த கடையில் இந்த எல் ஆங்கிள் மேலே அந்த மரம் சாஞ்சு, அதுக்கப்புறம் அந்த எல் ஆங்கிள் எடுத்ததுக்கப்புறம் அங்கே உட்காந்து டேபிள் மாதிரி சிமெண்ட் ஷீட்டு போட்டிருக்காங்களே, நாற்காலி பெரிய ஷீட்டு, அந்த அமர்வு இதில் மரம் சாஞ்சி சுத்தமாக வேரோடு பிளந்து பூமியில் தழைகள்லாம் கிளைகள் தழைகள் சாஞ்சி இருக்குது. இந்தமாரி நிலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகமோ அல்லது மற்ற நகராட்சி நிர்வாகமோ இதை பற்றி பெரிதும் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டு இருப்பதை நாம் மக்களின் வாயிலாக எடுத்து சொல்லுகின்றோம். சரி, இப்போ நாம் பிரச்சனையில் என்னன்னு சொல்லிட்டோம், அதற்கு தீர்வும் நம்ம சொல்லணும் இல்லையா? அதுதானே சரியான வழி. என்ன செய்யலாம் தீர்வு அப்படின்னா, மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஒருமனதாக எங்களை போன்ற சமூக தொண்டு ஆர்வலர்களை கொண்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு எப்படி தீர்வு காணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே சொல்கிறது, தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லை தெரிஞ்சவங்களை வச்சு செய்யுங்க. இதுதான் நான் சொல்கிறது. ஒன்று உங்களுக்கு நிர்வாகத்துக்கு தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா எங்களை போல் அனுபவசாலிகளை கூப்பிட்டு வச்சு என்ன செய்யலான்னு தீர்வு கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அதை விட்டுட்டு இந்த எல்லா நிர்வாகமும், அதாவது சொல்லுவாங்க சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு, அதுமாரி சிஸ்டம் கெட்டு போன நிலையில் எல்லா நிர்வாகமும் இன்றைக்கு தான் தோன்றித்தனமாக இருப்பது தான் நாம் வருத்தப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில்
இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், காலை உணவு கஞ்சி கொடுக்குறாங்க, இலவச கஞ்சி கொடுக்குறாங்க. இந்த தொடர்ந்து அன்னதானங்கள் இந்த பகுதியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தொடர்ந்து 14 கிலோமீட்டர்லேயும் தீபம் காட்டாமலும் அன்னதானம் நடைபெறாமலும் இல்லாத நேரமும் இடமும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த 24 மணி நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தீபம் காட்டுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க, வத்தி காட்டுவாங்க, ஓம் நம சிவாய சொல்லுவாங்க. அன்னதானமும் சேர்ந்து நடக்கும். உலகத்திலே அன்னதானம் மிக அதிகமாக நடக்கிற பகுதி என்னு கேட்டால் அது திருவண்ணாமலை தான். அப்படிப்பட்ட இடத்துல நாம் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் சொல்கிறது யாரையும் குற்றம் சொல்வதற்கல்ல, குத்தி காட்டுவதற்கல்ல, சுட்டி காட்டுவது எங்களுடைய சமூக ஆர்வலர்களின் கடமை. அந்த வகையில் சுட்டி காட்டுறோம். இதை தவற எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இதை வந்து தெரிஞ்சு செய்யுங்க, இல்லைன்னா தெரிஞ்சு உங்களை வச்சு செய்யுங்கன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ பாருங்கள், ஒலிபெருக்கி கடைக்கு வச்சுருக்கிறாங்க. வாங்க எங்கள் கடைக்கு வாங்க, இலவசமாக தரோம், ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பிரச்சாரத்தை ஒலிபெருக்கின் மூலமாக சவுண்ட் போலீஸ் இது உண்டாக்குறாங்க. அதுபோல் எண்ணெய் வித்தைகள் ஆங்காங்கே போட்டுட்டு அதை ஒரு நெடியை உருவாக்கி அந்த நெடியை வந்து மக்கள் நடைபாதைக்கு இடையூறாக இருப்பதையும் நான் காண முடிகிறது. சாப்பிட்ட இலைகளை குப்பை தொட்டியில் போடாமல் அந்த அன்னதானம் பிளேட்டுக்கு அதுபோல் வந்து சாப்பிட்ட இலைகளை அது முக்கியமாக இலைகளை வீணாக்கி போடுறத விட அதோடு சேர்ந்து அன்னதானத்தையும் கொடுக்குறா. எங்கேயோ பிச்சை எடுத்தோ தானம் எடுத்தோ ஒரு அன்னதானத்தை அன்பாக உங்களுக்கு பரிமாறுறாங்க. அதை வேண்டுற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டு வீணாக்காமல் போகணும். அதை விட்டுட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி நெடுக்க சாப்பிடுது, அங்கே கொஞ்சம் சாப்பிட்றது, இங்கே கொஞ்சம் சாப்பிட்றது, நெடுக்க சாப்பிட்டு கடைசியாக வந்து எங்களால் வயிறு கொள்ளலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்தை வீணாக்கிட்டு போகிறது. இதெல்லாம் மிகப்பெரிய மக்களும் புரிஞ்சு நடக்கணும். வெளியூர்லேருந்து வரீங்க, பிரதானமாக சாப்பிடாம நீர் ஆகாரத்தை சாப்பிட்டு கிரிவலம் சுற்றுறது தான் நல்லது. இந்த உணவு போடுறதே கூட தடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். கிரிவல பாதையில் அதை தடுக்கணுங்கிறத விட முறைப்படுத்தணும். அந்த முறைப்படுத்தி அவர் யாரெல்லாம் சேதாரத்தை உண்டாக்குகிறார்களோ அவள் மீது வந்து வரி சுமத்தி அபராத தடை சொல்லிட்டு யாரெல்லாம் இடையூறு செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நம்ம வந்து இது ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தால் தான் திருவண்ணாமலை நான் 20 வருஷத்துக்கு எப்படி இருந்தனோ அதே அளவில் கொண்டு வரணும்னு எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் வந்து